ஜொஹூர் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு திரும்பும் வாக்காளர்கள், போக்குவரத்து தேவைகள் அதிகரிப்பு. ஜொஹூர் மாநில தேர்தலையொட்டி போக்குவரத்து சேவைகளுக்கான தேவை அதிகரித்திருப்பது வாக்காளர்களின் அதிகப்படியான பங்கேற்பை காட்டும் ஒரு நல்ல அறிகுறியாகும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். மின்சார ரயில் சேவைக்கான ETS அனைத்து பயண சீட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்ட வேளையில் வெளிவட்டார வாக்காளர்கள் ஜொஹூர் திரும்புவதற்கு பேருந்து நிறுவனங்கள் சிறப்பு சலுகைகளை வழங்கி வருகின்றன. வரும் ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேர்தல் வாக்குப்பதிவில் பங்கேற்க வெளியூரில் வாழும் ஜொஹூர் மக்கள் அனைவரும் மாநிலத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தேர்தல் குறித்த தவறான தகவல்கள் பரவுவதை கண்காணிக்கப் போவதாகவும் 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் தொடங்கப்படவுள்ள சிங்கப்பூர் ஜொஹூர் பாரு RTS ரயில் நிலையங்களில் 4G மற்றும் 5G இணைய சேவைகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய MCMCக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.